விஜய் அவர்களோட பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னோட ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஸோ என்ன ஆதரவு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. தமிழக அரசியலில் நிலவரம் குறித்த தினகரனிடம் நான் பேசினேன். அவர் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர் ஏற்கிறாரா மாட்டாரா என்பது அவருடைய விருப்பம். அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. வேறு எந்த விஷயமும் பேசப்படவில்லை. இன்னும் தேர்தலுக்கு நேரம் உள்ளது, காத்திருப்போம் என்று கூறியிருக்கிறார். அதன் பின் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தை நடிகர் விஜய் விமர்சித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தை பற்றி விஜய் கூறிய கருத்தை நான் வரவேற்கிறேன். தமிழகத்தில் யாராவது விமர்சித்தால் உடனே பிஜேபியின் பி டீம் என்று கூறுகிறார்கள். முதல்வரின் பயணத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டது என்பது இதுவரை அறிக்கை வெளியிடப்படவில்லை. தற்போது 30,000 கோடி முதலீடு செய்யும் 2 நிறுவனங்களும் மத்திய அரசின் நிறுவனங்கள். அதை சொல்வதில் திமுக அரசுக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கும் என்ன தயக்கம்? மத்திய அரசு நிறுவனங்களை தனியார் நிறுவனம் என்று கூறி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க, திமுகவை வெற்றும் செஞ்சிருக்காங்க.